சாந்தி. இன்னைக்கு நம்ம ராயல் சோல்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது உயர்ந்த ஆத்மாக்கள், அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆத்மாக்களினுடைய தகுதிகள் என்னென்ன. நம்ம எல்லாருமே எதிர்கால தெய்வீக உலகத்துல அரச குடும்பத்துல இடம் பெறணும்னு தான் விரும்புறோம். ஆனா ஒரு கேள்வி, ஒரு உண்மையான அரச ஆத்மாவை அடையாளம் கண்டுபிடிக்கிறது எப்படி? அது பதவி மூலமா, செல்வம் மூலமா, இல்ல அறிவு மூலமா? இல்ல, ஒரு அரச ஆத்மாவை அடையாளம் காட்டுறது அதனுடைய சம்ஸ்காரம், தெய்வீக குணங்கள், உயர்ந்த பார்வை, அது மட்டும் இல்லாம உள்ளார்ந்த நிறைவு. இதெல்லாம் தான் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாவை அடையாளம் காட்டும். இன்னைக்கு பாப்தாதா சொல்ற அரச ஆத்மாவினுடைய 6 முக்கியமான தகுதிகளை நம்ம ஈஸியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ராய குடும்பத்தை சேர்ந்த ஆத்மா யார்கிட்டையும் கேட்காது. அதாவது ஒரு அரச ஆத்மாவினுடைய மிகப்பெரிய அடையாளம், அவர் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. அன்பு வேணும், பாராட்டு வேணும், மரியாதை வேணும், ஒத்துழைப்பு வேணும், மனசுல கூட அந்த எண்ணம் இருக்காது. ஏன்னா அவருக்கு பரமாத்மாவினுடைய அன்பு, சக்தி, அமைதிங்கிற பொக்கிஷம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கு. உள்ள ஒருத்தருக்கு இதெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னா வெளியே யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ராய குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாவினுடைய குவாலிஃபிகேஷன் இது. 2வது, அதிக அன்பு, ஆனா பற்றுதல் இருக்காது. நாம பல நேரங்கள்ல பற்றுதலை அன்புன்னு நினைக்கிறோம். ஆனா பாப்தாதா சொல்றது வேற. உண்மையான அன்புனா அதிக அன்பு, அதிக பற்றின்மை. அரச ஆத்மா எல்லாரையும் நேசிப்பாரு, ஆனா யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாரு. யாரையும் தாங்கிட்ட பற்றி கொள்ளவும் விட மாட்டாரு. அவருடைய அன்பு எல்லையற்றதா இருக்கும், தூய்மையானது, சுயநலமற்றது. அவருடைய இனிய குணம் இயல்பாவே எல்லாரையும் இருக்கும். இது 2வது குவாலிஃபிகேஷன். 3வது, எப்பவும் திருப்தியா இருப்பாரு. ஒரு ராயல் குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாவினுடைய சந்தோஷம் மற்றவர்களின் நடத்தைய பொறுத்து இருக்காது, சூழ்நிலையை பொறுத்து இருக்காது. யாராவது தவறா பேசினா, ஒத்துழைக்கலைனா அவர் உள்ளுக்குள்ள அமைதியாவே இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நல்லாசிகள், இரக்கம், தூய உணர்வு. மற்றவங்களை மாற்ற முயற்சிக்கிறது கிடையாது, தன்னுடைய உயர்ந்த அதிர்வுகளால மாற்றத்தை உருவாக்குவாரு. இது 3வது குவாலிஃபிகேஷன். 4வது, நேரத்தையும் புத்தியையும் வீணாக்க மாட்டாரு. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க சின்ன விஷயங்கள்ல நேரத்தை செலவிட மாட்டாங்க. அதே மாதிரி அரச ஆத்மாவும் வீண் பேச்சு, விமர்சனம், குறை சொல்றது, பழைய சம்பவங்களை நினைச்சிட்டு இருக்கிறது, இதுல தன்னுடைய நேரத்தையோ புத்தியையோ செலவிட மாட்டாரு. பார்த்தாலும் அதை மனசுல வச்சுக்க மாட்டாரு, கேட்டாலும் வீணானதை உள்ள சேமிக்க மாட்டாரு. அவருடைய பார்வை எப்பவும் உயர்ந்ததா இருக்கும். அடுத்து 5வது, ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் உயர்ந்ததா இருக்கும். அரச ஆத்மாவினுடைய வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் வராது. ஒவ்வொரு வார்த்தையும் யாருக்காவது பயனளிக்கும், ஆறுதல் தரும், சக்தி தரும், நம்பிக்கை தரும். அவருடைய எண்ணங்கள் தூய்மையானதா இருக்கும், உணர்வுகள் உயர்ந்தவையா இருக்கும், செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கும். இதுதான் உண்மையான ஆன்மீக அரசு தன்மை. 6வது, அரச மனப்பான்மை, அரச பார்வை, அரச செயல்கள். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த அரச வாழ்க்கையே எதிர்கால அரச குடும்பத்துல நமக்கான இடத்தை உருவாக்குது. அரச மனப்பான்மைனா என்ன? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நல்ல ஆசிகளும் தூய உணர்வுகளும் வச்சிருக்கணும். அரச பார்வை, நானும் தேவதூத நிலையிலிருந்து மற்ற ஆத்மாக்களையும் தேவதூத வடிவில பாக்குறது. அரச செயல்கள், ஒவ்வொரு சந்திப்பிலும் மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறது. அப்போ நம்ம சுய பரிசோதனை செய்யலாம். என்னுடைய மனப்பான்மை அரச மனப்பான்மையா? யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காம நான் முழுமையா இருக்கேனா? பற்றுதல் இல்லாம எல்லாரையும் நேசிக்கிறேனா? எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தியா இருக்கேனா? என்னுடைய நேரம், எண்ணம், வார்த்தை எல்லாமே உயர்ந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுதா? அப்போ இந்த எல்லா குணங்களுக்கும் உயிரோட்டமான எடுத்துக்காட்டு யாரு? பிரம்மா பாபா. அவருடைய முகம், பேச்சு, நடத்தை, ஒவ்வொரு செயலும் அரச குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாவினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துச்சு. அவரை ஃபாலோ பண்ணா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த அரச குடும்பத்தினுடைய அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கொண்டுட்டு வந்துடலாம். அதுதான் ஒரு உண்மையான அரச ஆத்மாவா மாறுறதுக்கான ஒரு ஈஸியான வழி. நாம இன்னையிலிருந்து அரச சம்ஸ்காரங்களை வளர்த்துட்டு எதிர்கால தெய்வீக உலகத்துல அரச குடும்பத்துல நம்முடைய இடத்தை உறுதியா பெறறதுக்கான முயற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.